இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மில் பலருக்கு ஒரு கேள்வி இருக்கும். தந்தைக்கும் மகனுக்குமான உறவு என்ன? இயேசு கடவுளா இல்லையா? அடிக்கடி அவர் தந்தையை பற்றி குறிப்பிடுகிறாரே. எவ்வாறு இதை புரிந்து கொள்வது என்பதைதான் இன்றைய நற்செய்தி யோவான் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 17-30 வரை நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. முதலாவது, தந்தையின் கொள்கையும் மகனின் கொள்கையும் ஒன்றே. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் இந்த வார்த்தைகள் இயேசு கூறிய வார்த்தைகளே. அதாவது வசனம் 17 பார்க்கின்றோம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன். அதாவது 2 பேருக்கும் ஒரே குறிக்கோள். அந்த ஒரே குறிக்கோளை நோக்கி இருவரும் நகர்கின்றனர். 2வது வசனம் 20 பார்க்கின்றோம், தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். ஆக இவர்கள் இருவரின் செயல்களும் அன்பு செயல்களாக இருக்கிறது. தந்தை செய்யும் செயலை மகன் அறிகிறார், தனது செயலும் தந்தையின் செயலாக தான் இருக்கிறது. 3வது வசனம் 21, தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தான் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். அதாவது தந்தையாகிய இறைவன் யாரையாவது உயிர்த்தெழ விரும்புகிறார் என்றால் அவர் உயிர்த்தெழ செய்ய முடியும். அதுபோன்று மகனுக்கும் அந்த செயலை செய்வதற்கான அனைத்து தகுதிகளும் இருக்கிறது. அவர் விரும்பினால் ஒருவரை உயிர்த்தெழ செய்ய முடியும். நற்செய்தியில் பார்த்தோம், லாசரை உயிர்த்தெழ செய்வது, இன்னும் ஒரு சிலர் அதுபோன்று. 4வது வசனம் 23, தந்தைக்கு மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும். ஆக போற்றுவதும் புகழ்வதும் ஆராதிப்பதும் தந்தைக்கும் மகனுக்கும் சமமான நிலையில் இருக்கிறது. இப்போது வசனம் 19 பார்த்தோம் என்றால் இயேசுவின் தாழ்ச்சி நமக்கு புரியும். அதாவது மகன் தானாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். இங்கே இயேசு நம்மிடம் எதை விரும்புகிறார் என்றால், நாம் அவரை போன்று அப்படியே பின்பற்ற வேண்டும், அதாவது இமிட்டேட் செய்ய வேண்டும். அதைத்தான் இயேசு விரும்புகிறார். ஆக இயேசு எந்த அளவிற்கு தன்னை தாழ்த்தினார் என்பதை பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 5-11 வரை நாம் வாசிக்க கேட்டால் நமக்கு புரியும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இதன் மூலம் இயேசுவை ஆண்டவர், இந்த உலகம் முழுவதும் அவர்தான் இறைவன் என்பதை அறிக்கையிடும் என்று இந்த வாசகம் குறிப்பிடுகிறது. நாமும் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர், இயேசுவே அனைத்துக்கும் ஆனவர் என்று அறிக்கையிடுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.